JRT டாட்டாவை பத்தியோ டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பத்தியோ தெரியாதவங்களே இந்தியாவில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். குண்டூசியில இருந்து கப்பல் வரைக்கும், அவ்வளவு ஏன் நம்ம குடிக்கிற தண்ணி, சாப்பாடுல போடுற உப்பு அப்படின்னு டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கால் பதிக்காத தொழிலே கிடையாது. இப்படி உலக அளவுல பல தொழில்கள்ல கொடி கட்டி பறந்துட்டு இருக்கிற இந்தியாவுடைய பெருமைக்குரிய அடையாளமா சொல்லப்படுற டாடா சன்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியுடைய இன்னொரு பெருமை தான் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா TCS. இன்னைக்கு தகவல் தொழில்நுட்ப துறையில உலக அளவுல முன்னணியில் இருக்கிற இந்த TCS கம்பெனியுடைய பின்னணியை பத்தி சொல்லணும் அப்படின்னா 1968 வருஷம் ஏப்ரல் 1ஆம் தேதி டிஸ்கோ அப்படின்னு சொல்லப்படுற அவங்களுடைய ஒன் ஆஃப் த கம்பெனிக்கு பஞ்ச் கார்ட்ஸ் ரெடி பண்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் TCS. பட் ஒரே இடத்துல தேங்கி இருக்கிற குட்ட தண்ணி மாதிரி இல்லாம வாய்ப்பு கிடைக்கிற பக்கமெல்லாம் பாய்ஞ்சு ஓடுற ஆத்து தண்ணியா மாறின TCS அடுத்த 2 வருஷத்துல, அதாவது 1970லேயே சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் லைன்ல கால் பதிக்க ஆரம்பிச்சது. அடுத்தடுத்து ஒரு ஈரான் கம்பெனிக்கான இன்டர்நேஷனல் பிளான், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் R&D, நியூயார்க்ல நியூ ஆபீஸ் அப்படின்னு உலகம் முழுக்க சிறகடிக்க ஆரம்பிச்ச TCS காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்து இப்ப கிளவுட் கம்ப்யூட்டிங், AI, சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸை ப்ரொவைட் பண்றதுலயும் ஒரு முன்னணி கம்பெனியாகவும் சுமார் 6 லட்சம் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ற மிகப்பெரிய கம்பெனியாகவும் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிலையும் பெஸ்டான ஒரு கம்பெனி அப்படின்னு உலக அளவுல பேர் வாங்கியிருக்கு. இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த TCS கம்பெனியுடைய நாசிக் பிரான்ச்ல இப்ப சமீபத்துல நடந்ததா சொல்லப்படுற சம்பவங்கள் நாட்டையே பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. ஒருவேளை தமிழ்நாட்டுல எலெக்ஷன் பரபரப்புகள் இல்லை அப்படின்னா இப்ப வெளிவந்திருக்கிற செய்திகளுடைய தாக்கம் இங்க ரொம்பவே அதிகமா இருந்திருக்கும். பொதுவா TCSல ஜாப் கிடைச்சது அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. TCSல ஒர்க் பண்ண நிறைய பேர் என்னை திட்டி கீழே கமெண்ட் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் TCS மேல அவ்வளோ ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரியான TCS கம்பெனில அந்த குறிப்பிட்ட பிரான்ச்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? செக்ஷுவல் டார்ச்சர் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் மதம் மாற்றும் வேலையும் அங்க நடந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகளை சொல்லிட்டு இருக்காங்க. பட் அப்படி உண்மையிலேயே அங்க என்னதான் நடந்துச்சு, அந்த விஷயம் எப்படி லீக் ஆச்சு, இப்ப கவர்மெண்ட்டும் போலீஸும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க, TCS மேனேஜ்மெண்ட் நடந்த சம்பவங்களை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸே சீக்ரெட்டா TCSல ஜாயின் பண்ணதா சொல்லப்படுது, அது என்ன கதை அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு பயங்கரமான மூவிஸ்ல எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டிங் ஆபரேஷனே நடத்தப்பட்டிருக்கு. சர்வதேச அளவுல வலுவான அடித்தளம் கொண்ட TCS நிறுவனத்து மேல இப்ப வெளிவந்திருக்கிற தகவல்கள் TCS மேல மக்களுக்கு இருந்த நம்பிக்கையை கொஞ்சம் உரசி பார்க்குற மாதிரி தான் இருந்திருக்கு. அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்மளுடைய ஸ்டைல்ல டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அது சரியா மார்ச் 26, 2026 மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்ல இருக்கிற அந்த TCS பிரான்ச்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற 23 வயசான ஒரு பொண்ணு ரொம்பவே வாட்டமான ஒரு முகத்தோட அந்த பகுதியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ராக ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்கிருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன நடந்துச்சு, எதுக்காகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, நான் TCSல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அங்க என் கூட ஒர்க் பண்ற டேனிஷ் ஷேக் அப்படிங்கிற நபரை நான் காதலிச்சிட்டு இருந்தேன், அவருமே எனக்கு
கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாரு. அதை நம்பி நானும் அவர் என்கிட்ட எல்லை மீறும் போது கல்யாணம் பண்ணிக்க போறவர் தானே அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கல. பட் இப்பதான் அவர் ஏற்கனவே கல்யாணமானவர் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த விஷயத்தை மறைச்சு என்னை காதலிச்சு ஏமாத்திட்டாரு அப்படின்னு புகார் கொடுத்திருக்காங்க. ஆரம்பத்துல இதை ஒரு தனிப்பட்ட நபர் மீதான விசாரணையா தான் போலீஸ் கொண்டு போயிருக்காங்க. பட் விசாரணை தீவிரமடையும் போதுதான் போலீஸ்க்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஐ மீன் ஆரம்பத்துல போலீஸ் இத ஒரு கடல்ல மிதக்கிற பனிக்கட்டி மாதிரி தான் ஒரு சின்ன விஷயமா தான் பார்த்தாங்க. ஆனா அவங்களுடைய விசாரணை விரிவடையும் போதுதான் இது கடல் மேல மிதக்கிற ஒரு சின்ன பனிக்கட்டி மாதிரி சின்ன விஷயம்லாம் கிடையாது. நம்ம பனிக்கட்டி அப்படின்னு நினைச்சது கடலுக்குள்ள மூழ்கி இருக்கிற ஒரு பெரிய பனிப்பாறையுடைய சின்ன எட்ஜ் தான் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. எஸ், இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் கிடையாது. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்ததும் போலீஸ் ஆபீசர்ஸ் அப்படியே ஸ்தம்பிச்சு போக ஆரம்பிச்சாங்க. ஒரு பொண்ணு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணதுமே அடுத்தடுத்து வரிசையா கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரே வாரத்துல 9 FIR பதிவு செய்யப்பட்டிருக்கு. பட் TCS எவ்வளவு பெரிய கம்பெனி, யாருடைய கம்பெனி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் போலீஸை கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கு. ஆனா அங்க நடந்துட்டு இருக்கிற சம்பவங்களுடைய தீவிரத்தை உணர்ந்த போலீஸ் அடிப்படை ஆதாரம் இல்லாம நம்மளால அந்த கம்பெனிக்குள்ளேயே போக முடியாது, ஆனா அந்த கம்பெனிக்குள்ள போகாம ஆதாரங்களை திரட்டவும் முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஸோ எப்படி ஆதாரங்களை திரட்டுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் அதுக்காக போலீஸ் ஒரு ஸ்பெஷலான ஸ்டிங் ஆபரேஷனை பிளான் பண்றாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த 6 லேடி போலீஸ் அந்த TCS கம்பெனில அந்த பிரான்ச்ல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? அது எப்படி ப்ரோ பாசிபிள்? யாரு வேணாலும் ஈஸியா வேலைக்கு சேர்ந்துட முடியுமா? அதுவும் அந்த பிரான்ச்லயே ஜாயின் பண்ண முடியுமா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேண்டாமா? ஆல்சோ TCSல பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பா அவங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு செக் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி எல்லா கம்பெனிகளையுமே செக்யூரிட்டி பர்சன்ஸ், தூய்மை பணியாளர்கள் எல்லாத்தையுமே வேற கம்பெனிஸ் கிட்ட இருந்து, ஒரு வெண்டார் கிட்ட இருந்து, தேர்ட் பர்சன் கிட்ட இருந்து ஒப்பந்த அடிப்படையில் தான் எடுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி அந்த தூய்மை பணியாளர்களா தான் போலீஸ் ஒரு ஸ்பை மாதிரி உள்ள போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 நாட்கள் அங்க ஒர்க் பண்ண லேடி போலீஸ் அங்க இருக்கிற ஆண்கள் பெண்கள் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே சகஜமா பழக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு தேவையான தகவல்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு அங்க தப்பு நடக்கிறது உண்மைதான் அப்படிங்கிற விஷயமும், அந்த தப்பு பல வருஷங்களா தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவலும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆல்சோ பல பெண்கள் அங்க நடக்கிற பாலியல் அத்துமீறல்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியுமே நிர்வாகம் நடவடிக்கை எதுவுமே எடுக்கல அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்ததும் போலீஸ் அந்த ஸ்டிங் ஆபரேஷனை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டு அடுத்ததா அதிரடி ஆக்ஷன்ல இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி போலீஸ் TCSல நடத்தின விசாரணையுடைய விவரங்கள், குற்றம் சாட்டப்பட்டவங்க மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இதுதான். ஸ்டிங் ஆபரேஷன் மூலமா அந்த கம்பெனிக்குள்ள தப்பு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத உறுதி பண்ண போலீஸ் இப்ப யூனிஃபார்மோடயே அந்த கம்பெனிக்குள்ள போய் விசாரணை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையுடைய முடிவுல ஆசிப் அன்சாரி, ஷபி ஷேக், ஷாருக் குரேஷி, ரசா மேமன், தௌசிப் அத்தார், டேனிஷ் ஷேக் மற்றும் அஸ்வினி சைனானி அப்படிங்கிற இந்த 7 பேரை முதல் கட்டமா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் TCS நிர்வாகமும் இவங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்கு. சரி, அப்படி என்னென்ன தப்புகள் அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள், அதுலயும் குறிப்பா புதுசா வேலைக்கு சேர்ந்த பெண்களுக்கு எதிரான சீண்டல்கள் அதிகமா இருந்ததா சொல்லப்படுது. இப்ப மட்டும் நான் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பாலியல் சீண்டல்கள், பாலியல் அத்துமீறல்கள் நடந்திருக்கா அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற பெண்களை கமெண்ட் பண்ண சொன்ன அப்படின்னா இந்த வீடியோ செக்ஷனுடைய கமெண்ட்ஸ் எக்கச்சக்கமா போயிடும். வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? SDI, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற பெண்கள், நீங்க ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஃப்ரெஷரா உள்ள போகும்போதும் சரி, இல்ல இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்பவும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள் இருக்கா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பெண்கள் இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்களை சகிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஆக்சுவலா அது எந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள் அப்படின்னா, லேட் நைட் மெசேஜஸ், நைட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மெசேஜ் பண்றது, ட்ரைனிங் கொடுக்கிற சாக்குல உடம்ப டச் பண்றது, பக்கத்துல வந்து சொல்லி தரேன் அப்படிங்கிற சாக்குல வேற மாதிரி பாக்குறது, அண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த பொண்ணு சொன்ன மாதிரி
சீட்டிங் அப்படின்னு விவகாரம் ரொம்பவே பெருசாக தான் இருந்திருக்கு. ஆக்சுவலா அந்த டிசிஎஸ்ல 6 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு லேடி சொல்லும்போது, நான் இந்த பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா ரொம்பவே மன ரீதியான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டேன். என்ன மொட்டை மாடியில் உட்காந்து வேலை பார்க்க சொன்னாங்க. என்னுடைய மொபைல் போன், பேக் இது எல்லாத்தையுமே புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. நான் கீழே வந்தப்ப கூட என்னுடைய திங்ஸ் என்கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஆண் ஊழியர் சொல்லும் பொழுது, நான் பியூர் வெஜ், பட் என்ன நான்வெஜ் சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. ஒரு குறிப்பிட்ட மதத்துடைய புனித நூலை படிக்க சொல்லி என்ன ரொம்பவே கட்டாயப்படுத்தினாங்க. எனக்கு வற்புறுத்தி குல்லா போட்டு போட்டோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்சோ அதே ஆபீஸ்ல ஒர்க் பண்ற அவருடைய மனைவிக்கும் பாலியல் ரீதியான தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பகீர் தகவலையும் அவர் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த விவகாரம் இன்னுமே தீவிரமா மாறினதுக்கான காரணம் அவங்களுக்கு மத ரீதியாகவும் தொந்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் வேகமா வெளியே பரவ ஆரம்பிச்சதுனாலதான். நீங்களாம் புர்கா போடாததாலதான் மத்தவங்க பாலியல் ரீதியா தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு சொல்றது, உணவு பழக்க வழக்கங்களை மாத்த சொல்றது, மதம் மாற சொல்லி கட்டாயப்படுத்துறது அப்படின்னு பல விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருந்ததா சொல்லப்படுது. சரி, அங்க இருக்கிற யாரோ ஒரு சிலர் இது போல கீழ்த்தரமான வேலைகளில் ஈடுபட்டிருக்கலாம். மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஸ்ரீ. பட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதனால தான் விஷயம் போலீஸ் வரைக்குமே போக ஆரம்பிச்சிருக்கு. பட் மேனேஜ்மெண்ட் ஏன் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் அப்படின்னு நினைச்சு நீங்க திருடங்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? அதுதான் அங்க நடந்திருக்கு. ஆமா எஸ்டிஏ 7 பேர் கைது பண்ணாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த 7 பேர்ல ஒருத்தரான அஸ்வினி சைனானி அப்படிங்கிற நபர் தான் அந்த பிரான்ச்சுடைய ஆபரேஷன்ஸ் மேனேஜர். அப்புறம் எப்படி அந்த பிரான்ச்ல பெண்களுக்கு நீதி கிடைக்கும்? இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா, பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட இந்த விவகாரத்துல ஒரு பொண்ணே, அந்த பிரான்ச்சில் இருக்கிற ஒரு லேடியே பெண்களுக்கு எதிராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். எஸ், நிடா கான் அப்படிங்கிற ஒரு பெண் தான் இந்த விவகாரத்துல முக்கியமான குற்றவாளி அப்படின்னு சொல்லப்படுது. தலைமறைவா இருக்கிற அந்த லேடி தான் HR மேனேஜர் அப்படின்னு ஆரம்பத்துல சொல்லப்பட்டாலும் டிசிஎஸ் அந்த லேடி ஒரு ப்ராசஸ் அசோசியேட் மட்டும்தான் அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஆனா அந்த லேடி தான் எம்ப்ளாயிஸை மதம் மாற சொல்லி கட்டாயப்படுத்தினதாகவும் இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்ற சொன்னதாகவும் கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. தலைமறைவா இருக்கிற அந்த லேடி சார்பா முன்ஜாமீன் கேட்டு கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. நான் இப்ப 2 மாச கர்ப்பிணியா இருக்கேன், சோ எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லியும், ஆனா இந்த வழக்குடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்ட கோர்ட் முன்ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ போலீஸ் பல இடங்களுக்கு தனிப்படை அனுப்பி அந்த லேடிய வலை வீசி இப்ப தேடிட்டு இருக்காங்க. இந்த வழக்குடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்ட தேசிய பெண்கள் ஆணையம் தானாகவே முன் வந்து இந்த வழக்கை விசாரிச்சிட்டு இருக்கு. ஆல்சோ போலீஸ் சைட்லயுமே ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு என்கொயரி இப்ப போயிட்டு தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த விஷயம் 2022 இருந்தே நடந்துட்டு வரதா சொல்லப்படுது. பாலியல் சீண்டல்கள் மற்றும் மதமாற்றம் பண்ண முயற்சி பண்றதா சொல்லி கிட்டத்தட்ட 80 இமெயில்கள் ஆல்ரெடி அனுப்பப்பட்டிருக்கு. ஆனாலுமே மேனேஜ்மெண்ட் உருப்படியா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம இருந்திருக்கு. அப்படி ஏன் எடுக்கல அப்படிங்கிற விசாரணையும் இப்ப போயிட்டு இருக்கு. இந்த விவகாரம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய தலைவலியா இப்ப அமைஞ்சிருக்கு. விஸ்வ ஹிந்து பரிஷத் அப்படிங்கிற அமைப்பு, பஜ்ரங் தள் கட்சி, இது எல்லாமே டிசிஎஸ்க்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சதால ஊழியர்களுடைய பாதுகாப்புக்காக அவங்கள ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண சொல்லி டிசிஎஸ் நிர்வாகம் உத்தரவு போட்டிருக்கு. இதே ஊழியர்களுடைய பாதுகாப்பை ஏன் இத்தனை நாட்களா கண்டுக்கல அப்படிங்கிற கேள்வியும், ஒர்க் அஃபெக்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துடைய மனசுக்குள்ள வர்றதையும் தடுக்க முடியாது. டாடா சன்ஸுடைய சேர்மனான சந்திரசேகரன் அவர்கள் சொல்லும்போது, நாங்க ஒர்க் பிளேசஸ்ல 0 டாலரன்ஸ் அப்படிங்கிற பாலிசியை ஃபாலோ பண்றோம். இந்த மாதிரியான அத்துமீறல்களை அனுமதிக்கவே முடியாது. சோ இதுல விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்சோ போலீஸுடைய விசாரணையும் இன்னும் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கு. போலீஸுடைய விசாரணை முடிவும் நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பும் தான் உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெளிவுபடுத்தும். போலீஸுடைய விசாரணையில பெரும்பாலும் பாலியல் துன்புறுத்தல்கள் இருக்கு, மத ரீதியான சீண்டல்கள், அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமா வந்திருக்கு. ஒரு நபர் மட்டும் மதம் மாற்றுறதுக்கு முயற்சி நடக்குது அப்படிங்கிற புகாரை கொடுத்திருக்காரு. ஒரு பக்கம் அரசு சார்ந்த நிறுவனங்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்கு, டிசிஎஸ் மேனேஜ்மெண்ட்டும் தனிப்பட்ட முறையில் விசாரணை பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் டெலாய்ட் மற்றும் ட்ரைலீகல் மாதிரியான மல்டிநேஷனல் கம்பெனிஸும் இந்த விசாரணையில உதவி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள். ஆக்சுவலா இந்த விவகாரம் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமான விவகாரம் இல்லை அப்படிங்கறத நம்மளுக்கு தெளிவா உணர்த்துது. போஷ் ஆக்ட் 2013 படி 10 பேருக்கு மேல எம்ப்ளாயிஸ் இருக்கிற ஒவ்வொரு கம்பெனிலையுமே இன்டர்னல்
கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெண்ணுடைய தலைமையில செயல்படுற குழு ஒன்று செயல்படுமே. அவங்க கிட்ட புகார் கொடுத்தா 90 நாட்களுக்குள்ள அவங்க விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணுமே. அது எல்லாமே இந்த விவகாரத்துல நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி நடந்திருந்தா இந்த விவகாரம் பொதுவெளிக்கே வந்திருக்காதே. பொதுவா பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தனியார் நிறுவனங்கள்ல அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுதான் இல்ல, ரொம்பவே பரவலா நடந்துட்டு தான் இருக்கு. அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். இப்ப நம்மளுடைய வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய எஸ்டிஐல இருக்கிற பெண்கள், நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்களை தாண்டி தான் வந்திருக்கீங்களா, இப்பவுமே அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கா அப்படின்னு நான் முன்னாடி கேட்டிருந்தேன் இல்லையா. அவங்க எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கமெண்ட்ஸை பார்த்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க டீட்டெயிலா சொல்லல அப்படின்னாலும் பரவாயில்ல, எஸ் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணாவே ஓகே. அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுற கார்ப்பரேட் கம்பெனிகள்லயே இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள்ல கடந்த 5 வருடங்கள்ல 79% பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சி தகவலும் இப்ப கிடைச்சிருக்கு. அதுக்கான ரிப்போர்ட் நான் இப்ப சொல்லட்டுமா? போன வருஷம் மட்டும் விப்ரோல 195 கம்ப்ளைண்ட்ஸ், டிசிஎஸ்ல 125 கம்ப்ளைண்ட்ஸ், இன்ஃபோசிஸ்ல 103 கம்ப்ளைண்ட்ஸ், ஹெச்சிஎல்ல 55 கம்ப்ளைண்ட்ஸ் பதிவாயிருக்கு. இது எல்லாம் பதிவு செய்யப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். எத்தனை பேர் வெளியே சொல்றதுக்கு பயந்துட்டு வெளியே சொன்னா அவமானமாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாம இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆனா அது மட்டும் இல்ல, வருஷம் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் உடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கே தவிர கம்மி எல்லாம் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்சிஎல்ல மட்டும்தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. ஸோ பெண்கள் பாதுகாப்பு சட்டங்கள் அப்படின்றது எல்லா இடங்கள்லையுமே வெறும் கண் துடைப்பா தான் இருக்கு அப்படின்னு நல்லாவே புரியுது. இந்த டிசிஎஸ் விவகாரத்தில் உறுத்துற விஷயம் என்ன அப்படின்னா, இங்க பாலியல் துன்புறுத்தல்களையும் தாண்டி மதம் மாற்ற முயற்சி நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் தான். இந்த விவகாரத்தில் ஒரு ஆண் மதம் மாற்ற முயற்சி நடக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. மற்றவங்க மத ரீதியான துன்புறுத்தல்கள் சீண்டல்கள் இருக்கிறதா பதிவு பண்ணியிருக்காங்க. ஆல்சோ எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து வர்ற இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணதுக்காக அந்த பிரான்ச்சுடைய அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது அங்க எல்லாமே திட்டமிட்டு தான் நடந்திருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தையும் என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வியுமே எழுப்புது. அது மட்டும் இல்ல, இப்ப எல்லாருக்குமே வர ஒரு டவுட் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு சில பேர் தீவிரமான மதப்பற்றாளர்களா இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க செஞ்சிருக்கலாம். ஆனா எப்படி இவ்வளவு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியுடைய ஒரு பிரான்ச்சில் இருக்கிற மேலதிகாரிகள் எல்லாருமே இதே மாதிரி தப்பானவங்களா இருக்க முடியும்? இது எதேச்சையா நடந்ததா இல்ல திட்டமிட்டு நடந்ததா? இந்த விவகாரத்துக்கு பின்னாடி வேற ஏதாவது உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு சதி இருக்கா அப்படிங்கறதான் எல்லாருடைய கேள்வியா இருக்கு. இந்தியாவுடைய உளவுத்துறை மற்றும் புலனாய்வு அமைப்புகள் இந்த விவகாரத்தை ரொம்பவே தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்சோ வெளிநாட்டிலிருந்து ஏதாவது பண பரிமாற்றங்கள் நடந்திருக்கா, இது தீவிரவாதிகளுடைய சதியா அப்படிங்கிற கோணத்திலையுமே விசாரணை போயிட்டு தான் இருக்கு. பல பேருடைய இமெயில்ஸ், வாட்ஸ்அப் சாட் ஹிஸ்டரி இது எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலருடைய போன்ல இருக்கிற ஒவ்வொரு ஆப்புக்கும் வெவ்வேறு ப்ரொடெக்ஷன் மெத்தட் வச்சிருக்கிறதால டேட்டாவை கலெக்ட் பண்றதுல பெரிய சேலஞ்சையும் போலீஸ் இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நடந்திருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது, டே யாரா நீங்கெல்லாம் எங்கிருந்துடா வர்றீங்க? இப்பதான் காஷ்மீர்ல ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு போனீங்க, அடுத்தது இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுடைய பருப்பம் இங்க 2 மதங்களுக்கு நடுவுல நீங்க பரப்ப நினைக்கிற வெறுப்பம் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. கண்டிப்பா இது ஒரு வெளிநாட்டு சதியா தான் இருக்கலாம், அது எந்த நாடா வேணா இருக்கலாம். இப்ப சமீபத்தில் நம்ம கிட்ட வாளாட்டி வாழை இழந்த ஒரு கோழை நாடாகவும் இருக்கலாம். ஆல்சோ இந்த விவகாரத்தில் மலேசியாவை சேர்ந்த இம்ரான் நஜார் அப்படிங்கிற ஒரு நபர் சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படிங்கிற தகவலும், இதுல சம்பந்தப்பட்ட நபர்களை நாடு கடத்துறதுக்கு அவன் திட்டம் போட்டிருக்கான் அப்படிங்கிற தகவலும் இந்த விவகாரத்தில் சர்வதேச சதி இருக்கு அப்படிங்கிற உண்மையை நமக்கு சொல்லாம சொல்லிட்டு இருக்கு. இந்த உண்மை தன்மையை நீங்க புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். எஸ்டிஐ நம்ம எப்பவும் போல சகோதரர்களாகவே இருப்போம். இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் எங்கிருந்து கலெக்ட் பண்ண அப்படிங்கிற சோர்சஸ் அது எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். தேவை அப்படிங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோவை இப்போ வரைக்கும் லைக் போடாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் கொடுங்க. அண்ட் மை டியர் எஸ்டிஐ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.